الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن والاه أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدنا علما، رب زدنا علما، رب زدنا علما. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பினோடுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் எங்கள் இரு தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுடைய தோழர்களான சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், இறை வழி நடந்து இவ்வுலகை விட்டு பிரிந்து சென்ற முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறி எனது பாடத்துக்கு வருகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் பார்க்க போவது 29வது ஹதீஸ். பொறுமையுடைய பாடத்தில் இருந்து பொறுமையுடைய பாடம், ஹதீஸ் இலக்கம் 29. وعن أبي زيد أسامة بن زيد بن حارثة مولى رسول الله صلى الله عليه وسلم وحبه وابن حبه رضي الله تعالى عنهم. உசாமா பின் ஜெயித், ஜெயிதுடைய மகன் உசாமா, அவருடைய புனை பெயர் அபு ஜெயித். சரிதானே? உசாமா யாரு? ஜெயிதுடைய மகன். ஜெயித் யார் என்றால் ஹாரிசாவுடைய மகன். ஹாரிசாவுடைய மகன். இவர்களை தொட்டு மறைக்கப்பட. அப்ப உசாமா தன்னுடைய தந்தை ஜெயிதிடமிருந்து இந்த செய்தியை அறிவிக்கின்றார். ஜெயித் யாருடைய மகன்? ஹாரிசாவுடைய மகன். மௌலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஜெயித் இருக்கிறாரே, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமையாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹுடைய அடிமை. சரிதானே? அதாவது ஹதீஜா நாயகி அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜெயித் என்ற இந்த ஜெயித் அடிமையாக இருந்த நேரம் அன்பளிப்பாக வழங்கியவர். ஹதீஜா நாயகி ஜெயித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜெயித் பின் ஹாரிசாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து விடுதலை செய்து விட்டார்கள். யாரை? ஜெயித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அடிமையாக இருந்த அவர்களை விடுதலையாக்கியதும் இந்த செய்தி அவங்களுடைய குடும்பத்தாருக்கு, ஜெயிதுடைய குடும்பத்தாருக்கு எட்டியதும் அவங்க இவரை அழைத்து கொண்டு செல்வதற்கு வருகின்றார்கள். ஆனால் ஜெயித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மறுத்து விட்டார்கள். இல்லை, நான் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தான் இருக்க போறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தான் இருந்தார்கள். சரி, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும், ஜெயித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மிகவும் நேசித்தார்கள். ஆகையால் மக்கள் அவருடைய ஹிப் ரசூலில்லாஹ்னு சொன்னாங்க. ஹிப் என்றால் அதிகம் நேசத்துக்குரியவர். தானே? உசாமா அவரையும் அதிகம் நேசித்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரையும் ஹிப்புன் நபின்னு சொல்லுவாங்க. ஹிப்பே ஹிப்புன் நபி. ஹிப்புன் நபின்னா ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர். தகப்பன் மகன் இருவரும் ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்களாக இருந்தார்கள். ஆகையால் தான் சொல்றாங்க ஹிப்பிஹி வபின் ஹிப்பிஹி. அவருடைய நேசத்துக்குரியவர், நேசத்துக்குரியரின் மகனின் நின்றும், அதாவது உசாமா ரலியல்லாஹு தஆலா. அப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த செய்தியை உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள். உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜெயிதுடைய மகன், ஜெயித் ஹாரிசாவுடைய மகன். ஜெயித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமையாக இருந்தார்கள். இவர்கள் இருவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நேசிச்சாங்க. கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொல்றாங்க. யாரு? உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க,
أرسلت بنت النبي صلى الله عليه وسلم إن ابني قد احتضر إن ابني قد احتضر فاشهدنا. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மகள் செய்தி அனுப்புறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. செய்தி என்னென்றால், என்னுடைய மகன் மரண தருவாயில் இருக்கின்றான், என்னுடைய மகன் மரண தருவாயில் இருக்கின்றான், ஃபஷ்ஹத்னா, நீங்க தயவு செஞ்சு வாங்க என்று சொல்லி வருவீர்களாக என்று செய்தி அனுப்புறான். ஃபஅர்ஸல யுக்ரிஉ ஸலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி அனுப்புறாங்க, அவங்களுக்கு சலாம் சொல்லி பின் வரக்கூடிய செய்தியே சொல்லி அனுப்புறாங்க. அவங்களுக்கு சலாத்துக்கு சலாம் சொல்லி, யாருக்கு, மகளுக்கு சலாம் சொல்லி பின் வரக்கூடிய செய்தியை சொல்லி அனுப்புறாங்க. சொல்றாங்க, இன்ன லில்லாஹி மா அஹத வலஹு மா அஅதா. நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு அவன் எடுத்ததும் அவனுக்கு சொந்தமானது, வலஹு மா அஅதா, அவன் கொடுத்ததும் அவனுக்கு சொந்தமானது. வகுல்லு ஷைஇன் இன்தஹு பிஅஜலின் முஸம்மா. ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ்விடத்தில், அவனிடத்தில் என்றால் அல்லாஹ்விடத்திலே குறிப்பிட்ட தவணை வரும் வரைக்கும் இருக்கின்றது, குறிப்பிட்ட தவணை வரைக்கும் இருக்கின்றது. ஃபல்தஸ்பிர் வல்தஹ்தசிப். ஆகையால் அவள் பொறுமை செய்து கொள்ளட்டும், இந்த பொறுமையில நன்மையை எதிர்பார்த்து கொள்ளட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொல்லி அனுப்புறாங்க. சரியா? திரும்ப சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய மகள் செய்தி அனுப்புறாங்க, இன்னப்னி கத் இஹ்துதிர ஃபஷ்ஹத்னா. எனது மகன் மரண தருவாயில் இருக்கின்றான், சக்கராத்துடைய வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றான், ஃபஷ்ஹத்னா, நீங்க தயவு செய்து வருவீர்களாக என்று ரசூலுல்லாஹ்க்கு செய்தி அனுப்பினார். செய்தி அனுப்பினதும் ஃபஅர்ஸல யுக்ரிஉ ஸலாம, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்லி பின்வரக்கூடிய செய்தியை, சலாத்துடன் பின்வரக்கூடிய செய்தியை அனுப்பி வைக்கிறாங்க. பின்வரக்கூடிய செய்தி என்ன? இன்ன லில்லாஹி மா அஹத். நிச்சயமாக அல்லாஹ் எதை எடுத்துக்கொண்டானோ அது அவனுக்குரியது. வலஹு மா அஅதா, அவனுக்கு வலஹு மா அஅதா, அவன் கொடுத்ததும் அவனுக்குரியது. அவன் எடுத்ததும் அவனுக்குரியது, அவன் கொடுத்ததும் அவனுக்குரியது. வகுல்லு ஷைஇன் இன்தஹு பிஅஜலின் முஸம்மா. ஒவ்வொரு பொருளும் அவனிடத்தில் குறிப்பிட்ட தவணை வரை இருக்கும். ஃபல்தஸ்பிர் வல்தஹ்தசிப். ஆகையால் அவள் பொறுமை செய்து கொள்ளட்டும், நன்மையை எதிர்பார்க்கட்டும் என்று, நன்மையை எதிர்பார்த்து பொறுமை செய்து கொள்ளட்டும் என்று சொல்லி சொல்லி அனுப்புறான். இந்த செய்தி அவங்க கேட்டதும் மகள் فأرسلت إليه تقسم عليه ليأتينها. திரும்ப செய்தி அனுப்புறாங்க மகள், சத்தியம் செய்து. فأرسلت إليه تقسم عليه, அவங்க அல்லாஹ் சத்தியம் சொல்லி சொல்றாங்க, வல்லாஹி லதஅத்தியன்னா, கட்டாயம் நீங்க வந்தாகணும் என்று சொல்லி சத்தியம் செய்து, அல்லாஹ் மீது ஆணையாக நீங்க கட்டாயம் வரணும் என்று சொல்லி செய்தி அனுப்புறாங்க. அப்ப இதுக்கு பிறகு வந்து அவங்க நிக்க முடியாதே, ரசூல் என்ன செய்யறாங்க, ஃபகாம, ரசூல்ல எழுந்து நிற்கிறாங்க. வமஅஹு சஅத் இப்னு உபாதா, எழுந்து செல்கின்றார்கள். அவர்களுடன் சஅத் இப்னு உபாதா என்ற சஹாபி, அதே போல முஆத் பின் ஜபல், உபய் இப்னு கஅப், ஸைத் இப்னு சாபித், வரிஜாலுன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும். அப்ப உபாதா பின் சாபித், முஆத் பின் ஜபல், உபய் இப்னு கஅப், ஸைத் பின் சாபித் போன்ற சஹாபாக்கள், இன்னும் சில மனிதர்கள் இருந்தார்கள். ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் ஜமீஅன். ஃபருஃபிஅ இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸபி. ரசூலுல்லாஹ்வை, பிள்ளையை ரசூலுல்லாஹ்வுக்கு உயர்த்தி கொடுக்கப்பட்டது, பிள்ளையை ரசூலுல்லாஹ்வோட கையில் கொடுக்கப்பட்டது. ஃபஅகஅதஹு ஃபீ ஹிஜ்ரிஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையை எடுத்து அப்படியே அவரோட மடியில வச்சு கொண்டாங்க. நஸ்ஃபு وَنَفْسُهُ تُقَعْقِعْ وَنَفْسُهு تُقَعْقِعْ. அந்த பிள்ளையுடைய அதாவது அதாவது வந்து உயிர், அந்த அந்த மூச்சு வந்தென்ன, நெஞ்சிலே வந்தென்ன,
அதாவது வந்து ஆடிக்கொண்டு இருந்தது, நண்டிக்கொண்டு, அதாவது வந்து கொஞ்சம் இருங்க. நெஞ்சு வந்து துடித்துக் கொண்டிருந்தது, உயிர் நெஞ்சிலே துடித்துக் கொண்டிருந்தது. நஃப்ஸுஹு துகஅகிஅ, அந்த பிள்ளையுடைய உயிர் துடித்துக் கொண்டிருந்தது. ஃபஃபாதத் ஐனாஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் இரண்டும் கண்ணீர் வடித்தன. கண்கள் இரண்டும் கண்கீழ் இந்த இதை பார்த்து பிள்ளையுடைய மூச்சு வந்தன, பிள்ளையுடைய உயிர் வந்து பிரிந்து கொண்டிருக்கின்றது. பிள்ளை வந்தன, அந்த 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 கஷ்டத்தில் இருக்கிற இதை பார்த்ததும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களால் கண்ணீர் வடிந்தன. ஃபகால சஅதுன், அப்ப சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மா ஹாதா, என்ன இது? அதாவது ஏற்கனவே ரசூலுல்லாஹ் வந்து என்ன தடுத்திருக்கிறாங்க, அழப்படாதே, கதறப்படாது, கத்தப்படாது, ஒருவர் மரணித்தால் ஒப்பாரி வைக்கக்கூடாது என்றெல்லாம் நீங்க தடுத்து இருக்கிறீங்களே, நீங்களே அழுகிறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபகால, அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹாதிஹி ரஹ்மத்துன், இது வந்து என்ன, அல்லாஹ்வுடைய அருள். ஜஅலஹு அல்லாஹு தஆலா ஃபீ குலூபி இபாதிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களுடைய உள்ளத்திலே அதை வைத்திருக்கின்றான். அல்ல அடியார்களுடைய உள்ளத்தில் வைத்திருக்கின்றான். வஃபி ரிவாயத், இன்னொரு ரிவாயத்தில் வந்திருக்குது, ஃபீ குலூபி மன் யஷாஉ மின் இபாதி, அவன் நாடியவர்களுடைய உள்ளத்துல இந்த ரஹ்மத்தை வைத்திருக்கின்றான். வ இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹி அர்-ருஹமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்கள் நின்றும் ரஹமத்து செய்வதெல்லாம் ருஹமா, கருணையுள்ளவர்களுக்கு. எவர்கள் கருணையாக நடந்து கொள்கின்றார்களோ அப்படிப்பட்ட அடியார்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருணை இரக்கம் காட்டுகின்றான். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸை புகாரி முஸ்லிம் இருவரும் தங்களுடைய கிரந்தங்களிலே கொண்டு வந்திருக்கின்றார்கள். மஅனா துகஅகிஉ, இங்க அந்த துகஅகிஉ என்றதுக்கு அர்த்தம் சொல்லும்போது சொன்னாங்க, தத்தஹர்ரகு வ தத்தரிபு, அது வந்து என்ன, துடித்துக் கொண்டிருந்தது என்று சொல்றாங்க, அந்த உயிர். இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மகள் வந்து என்ன செய்தி அனுப்பினாங்க, என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர சொல்லி. ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, ஃபல் தஸ்பிர், அவங்களுக்கு செய்தி, ரசூலுல்லாஹ் செய்தி அனுப்புறாங்க, அவங்களுக்கு கட்டை வைத்துக்கு சொல்லுங்க, வைத்து சபர் செய்ய சொல்லுங்க, பொறுமையா இருக்க சொல்லுங்க, பொறுமையில நன்மை எதிர்பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சரிதானே? அதாவது பொறுமை என்றால், அதாவது தஹ்பிஸ் நஃப்ஸஹ அனிஸ் சுஹ்த், அனி அஸ்ஸுஹ்த், அதாவது வந்து வெறுப்பு, கோபம், வெறுப்பில் இருந்து தன்னுடைய நஃப்ஸை, தன்னை அதாவது பாதுகாத்து தடுத்து, அந்த முசீபத்தை, அந்த வந்திருக்கக்கூடிய இன்னலை வந்து என்ன சகித்துக் கொள்வது, இதுக்கு பேர் வந்து என்ன சபர். சரிதானே? ஒரு ஒரு இன்னல் கஷ்டம் வந்து விட்டால் தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வேண்டும். தன்னுடைய தானே கண்ட்ரோல் பண்ணி அந்த முசீபத்தை சகித்துக் கொள்ள வேண்டும். சரிதானே? இதுக்கு தான் வந்து என்ன, அதுல வந்து நாம் தன்னுடைய நாவு சொல்ற பிரகாரம், அதாவது பேசவோ ஏசவோ திட்டவோ கூடாது. அதுதானே? சிலவங்களுக்கு ஒரு முசீபத்து வந்துட்டான்னு செய்வாங்க, திட்டுவாங்க, ஏசுவாங்க, பேசுவாங்க, இல்லாதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்றது கூடாது. அதுக்கு பேர் வந்து என்ன, அப்படி அந்த மாதிரியான செயல்கள் நின்றும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தடுத்துக் கொள்ள வேண்டும். வல்தஹ்தஸிப், ஐ தஹ்தஸிபுல் அஜ்ர அலல்லாஹி பிஸப்ரிஹா, அதாவது அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் கூடிய அதுக்குரிய கூலியை எதிர்பார்ப்பது, கூலியை எதிர்பார்த்துக் கொள்வது.
பொறுமையை மூலமாக. சரிதானே? அப்ப பொறுமை இப்ப சொல்றாங்க வந்து மினன் நாசி மன் யஸ்பிர் வலா யஹ்தசிப். சரிதானே? சிலவங்க ஷேக் ஹுசைமின் சொல்றாங்க, சில மக்கள்ற வந்து என்ன, மனிதர்கள் சிலவங்க இருக்கிறாங்க, பொறுமை செய்வாங்க, ஆனா நன்மையை எதிர்பார்க்க மாட்டாங்க. நன்மையை எதிர்பார்க்க மாட்டாங்க பொறுமையில. யஸ்பிர் அல் முசீபத்து வலா யதஜர். பொறுமையில அவங்க ஒரு ஒரு கஷ்டம் வந்துட்டால், துன்பம் வந்து விட்டால், இன்னல் துன்பம் வந்து விட்டால் பொறுமை செய்வாங்க, அதிருப்தியை காட்ட மாட்டாங்க. இருந்தாலும் லா யஅமலு அஜ்ரஹா அலல்லாஹ். அதன் மீது கிடைக்கக்கூடிய அந்த நன்மையை அவங்களுக்கு நன்மை எதிர்பார்த்து அந்த நீயத்தை எண்ணத்தை வைக்க மாட்டாங்க. பயபுது பிதாலிக ஹைருன் கசீர். இதனால அநேகமான நன்மை அவர் நன்மை இழந்து விடுகின்றார். லாக்கின் இதா சப்பர வஹ்தஸபல் அஜ்ர அலல்லாஹ் ஃபஹாதா ஹுவல் இஹ்திஸாப். இதே நேரத்துல பொறுமை செஞ்சு நன்மையை எதிர்பார்த்த அல்லாஹ் மீது அல்லாஹ்விடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய நன்மையை எதிர்பார்த்து அவர் பொறுமை செய்தால் அதுக்கு பேர் தான் வந்து என்ன அல் இஹ்திசாப்னு சொல்றாங்க. அது தான் அல் இஹ்திசாப். அதுதானே? எந்த ஒரு இதுலயும் வந்து பொறுமை பொறுமை செய்தால் நன்மை கிடைக்கும். அநேகமான வந்து காஃபிரும் பொறுமை செய்யறானா இல்லையா? சில காஃபிரும் பொறுமை செய்யறாங்க, ஆனா முஸ்லிமும் பொறுமை செய்யறாங்க. சரியா? முஸ்லிம்கள்ல வந்து பொறுமை செய்யக்கூடியவங்க அவங்க என்ன செய்யணும்? அந்த பொறுமையில எனக்கு நான் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய நன்மையை எதிர்பார்க்கிறேன் என்று அந்த இஹ்திசாப் அது சொல்றது. நன்மையை எதிர்பார்க்கணும், இஹ்திசாப் பண்ணணும். அப்பதான் கூலி கிடைக்கும். கிடைக்குதானே? இப்ப இது எல்லாம் வந்து என்ன, நீயத்தை கொண்டுதான் இருக்கு, எண்ணத்தை கொண்டு. எண்ணம் அந்த நேரத்துல எப்படி இருக்குமோ அப்படிதான். அதுல அவ வந்து அஜ்ரை எதிர்பார்க்கல என்றால் அது கூலி கிடைக்காது, கூலி கிடைக்காது. அடுத்ததாக சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஇன்ன லில்லாஹி மா அഖத வ லஹு மா அஅதா. நிச்சயமாக எடுத்துக்கொண்டதும் அல்லாஹ்வுக்குரியது, அவன் கொடுத்ததும் அவனுக்குரியது. அவன் கொடுத்ததும் அவனுக்குரியது. அவன் எடுத்துக்கொண்டது அவனுக்குரியது, அதே போல அவன் கொடுத்ததும் அவனுக்குரியது. ஹாதிஹி ஜும்லா ஹாதிஹில் ஜும்லா அதீமா. இது ஒரு மகத்தான ஒரு வாக்கியம், மகத்தான ஒரு செய்தி. இதா கான ஷைஉ குல்லுஹு லில்லாஹ். ஒரு பொருள் அது முழுமையாக அல்லாஹ்வுக்குரியதாக இருந்து, இன் அகத மின்க ஷைஅன், உன்னிடத்திலிருந்து ஒரு வஸ்துவை அதிலிருந்து எடுத்துக்கொண்டால், ஃபஹுவ முல்குஹு, அது அவனுக்கு சொந்தமானது. வ இன் அஅதாக ஷைஅன் ஃபஹுவ முல்குஹு, உனக்கு ஒரு வஸ்துவை அவன் கொடுத்தால் அதுவும் அவனுக்குரியது, அவனுக்கு சொந்தமானது. فكيف تسخط إذا أخذ منك ما يملكه هو. அல்லாஹ்வுக்கு சொந்தமானது ஒன்றை அவன் எடுத்தால் எவ்வாறு நீ கோபிக்க முடியும்? கூடாது, கோபிக்க கூடாது. அலைக இதா அஹத அல்லாஹு மின்க ஷைஅன் மஹ்பூபன் லக. நீ மிக்க நேசிக்கக்கூடிய, நீ விரும்பக்கூடிய ஒரு வஸ்துவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னிடமிருந்து எடுத்துக்கொண்டால் உனது கடமை என்னென்றால் அந்த தகுல ஹாதா லில்லாஹ், இது அல்லாஹ்வுக்குரியது. லஹு அன் யஅகுத மா ஷா, அவன் நாடியதை அவன் எடுக்கலாம். வலஹு மா அன் யுஅத்திய மா ஷா, அவன் நாடியதை கொடுக்கலாம் என்று சொல்லி ஆறுதல் சொல்லிக் கொள்ள வேண்டும். அதுதானே? வலிஹாதா யுஸன்னு லில் இன்சானி இதா உஸீப பி முஸீபத்தின் அன் யகூல். ஆகையால் தான் ஒரு மனிதனுக்கு ஒரு முசீபத்து வந்து விட்டால் அவன் என்ன சொல்லணும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அவன்பால் மீளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நாம் அவன்பால் மீளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். யானி நஹ்னு முல்குல் லில்லாஹ், நாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். யஃஅலு பினா மா யஷா, அவன் நாடியதை என் மீது நாடியதை செய்கின்றான். யஃஅலு பினா, அவன் எங்களை கொண்டு நாடியதை செய்கின்றான். சில நேரம் செல்வத்தை தருகின்றான், செல்வத்தை எடுக்கின்றான், அதாவது பெரிய அந்தஸ்துகளை தருகின்றான், அந்தஸ்தை பறிக்கின்றான், நோய்வாய்ப்பட செய்கின்றான்,
நோய் நோய்க்கு நிவாரணை கொடுக்கின்றான். இப்படியான பல இன்னல் கஷ்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்கின்றான். சரிதானே? கதாலிக்க மா நுஹிப்புஹு இதா அகதஹு மின் பைனி ஐதீனா ஃபஹுவ லஹு ஜல்ல வ அலா. அதே போல நாங்க அதிகம் விரும்பக்கூடிய ஒரு பொருளையும் அதையும் எங்களிடம் எடுத்தால் அதுவும் அவனுக்குரியது. ஹத்த அல்லதி யுஅதீக அன்த லா தம்லிகுஹு ஹுவ லில்லாஹி தஆலா. ஹத்த அல்லதி யுஅதீக உனக்கு கொடுப்பது அந்த லா தம்லிகுஹு அது உனக்கு சொந்தமானதல்ல. ஹுவ லில்லாஹி தஆலா அது அல்லாஹ்வுக்குரியது என்று சொல்றான். திருப்பி திருப்பி இந்த செய்தியை என்ன அல்லாஹ் விளங்கிக் கொள்ளணும் என்ற நோக்கத்துல இப்னு உஸைமீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திருப்பி திருப்பி சொல்றாங்க. ஹத்த அல்லதி யுஅதீக அந்த லா தம்லிகுஹு ஹுவ லில்லாஹி தஆலா உனக்கு கொடுப்பது அதுக்கு நீ சொந்தக்காரன் அல்ல, அது அல்லாஹ்வுக்குரியது. ولهذا لا يمكن أن تتصرف فيما أعطاك الله إلا على الوجه الذي أذن لك فيه. ஆகையால் தான் இதுக்கு ஆதாரம் என்ன சொல்றாங்க, அங்கால சொல்றாங்க என்ன, அல்லாஹ் கொடுத்தது அது அவனுக்குரியதுதான், அது உன்னுடையதல்ல, அவனுக்குரியது. உனக்கு அவன் தந்தாலும் அது அவனுக்குரியது. ஆகையால் தான் என்ன இதனுடைய ஆதாரம் என்னவென்றால், அல்லாஹ் கொடுத்ததில் அல்லாஹ் உனக்கு தந்தது அதுல நீ விரும்பிய மாதிரி செயல்பட முடியாது. லா யும்கின் அன் தத்தஸர்ரஃப ஃபீமா ஆதாக அல்லாஹ் இல்லா அலல் வஜ்ஹி அல்லதி அஸின லக ஃபீஹி. எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் உனக்கு சொல்லி இருக்கின்றானோ அவ்வாறு தான் செயல்பட முடியும். சரிதானே? வஹதா தலீலுன் அலா அன்ன முல்கனா லிமா யுஅதீனா அல்லாஹு முல்குன் காஸிருன். இது ஆதாரமாக இருக்கின்றது, ஒரு ஆதாரமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருகின்றானே, வழங்கி இருக்கின்றானே, அதில் அது அது அந்த அந்த பொருள் எங்களுக்கு அது சொந்தமாக தந்தாலும் அது குறுகிய, அதாவது காசிர் என்றால் வரை வரையறையிடப்பட்டதாக இருக்கின்றது. வரையறுக்கப்பட்டதாக இருக்கின்றது. சரிதானே? அதாவது லிமிட்டட் பண்ணப்பட்டதாக இருக்கின்றது. எனக்கு ஒரு வண்டி இருக்குது, வீடு இருக்குது, தோட்டம் துறவு இருக்கின்றது. இதெல்லாம் என்ன எனக்கு சொந்தமானது தான். ஆனாலும் அது என்ன வரையறுக்கப்பட்டதாக இருக்கின்றது. அது லிமிட்டட் பண்ணப்பட்டதாக இருக்கின்றது. அதுல நான் விரும்பிய மாதிரி செயல்பட முடியாது. சரிதானே? தசர்ருஃப் முத்லக் சொன்னால் விரும்பிய பிரகாரம், நான் விரும்பிய பிரகாரம் செயல்படுவது. அது வேணும் வேண்டாம், நான் உடைக்கலாம், அல்லது அதை விற்கலாம், அல்லது ஒருவருக்கு அதை நான் அதாவது எந்த அதாவது மஜ்ஜானன் அப்படியே கொடுத்து விடுவது, என்ன அதுக்கு பொறுமதி இல்லாமல் சும்மா கொடுப்பது, அல்லது பொறுமதியை கொடுப்பது அப்படின்னு சொல்லி போட்டு நான் நினைச்ச மாதிரி செய்ய முடியாது. நான் விற்கிறோம், வாங்குறோம், சரி. ஆனால் சில அதுக்கு கட்டுப்பாடுகள் இருக்குது. உங்களோட பொருள் என்று சொன்னால் அதுக்கு நீங்க ஜக்காத்து வழங்கணும். சரிதானே? ஜக்காத்துடைய அந்த 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 அளவை அது எத்திவிட்டால், அந்த நிசாபை அடைந்து விட்டால் அதுக்கு நீங்க 2.5% ஜக்காத்து கொடுக்கணும். சரியா? அடுத்ததாக ஒருவர் மரணிக்கின்றான், உதாரணத்துக்கு மரணிக்கும் போது அவனுக்கு என்ன அதுல 1/3 பங்கு தான் இருக்குது. அவன் வசியத்து செய்வதென்றால் அவன் முழு சொத்தை யாருக்கும் கொடுத்து விட்டு சொல்ல முடியாது. ஏன்? இது அல்லாஹ்வுடைய சட்டம். இந்த பொருள் அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் சட்டம் ஆர்டர் போட்டுக்கிறான், நீ அப்படி யாருக்கு கொடுக்குறண்டாலும் அதில் 1/3 பகுதி தான் கொடுக்க வேண்டும். அதே போல இந்த பொருளை நீ விரும்பிய பிரகாரம் நல்ல பாதையிலேயோ கெட்ட பாதையிலோ செலவழிக்க உனக்கு விருப்பம் இல்லை. அது நல்ல பாதையில தான் நீ செலவு செய்ய வேண்டும். கெட்ட பாதையில செலவு செய்தால் உனக்கு அதுல தண்டனை கிடைக்கும். இப்படியாக நிபந்தனையிடப்படுகின்றது. சரிதானே? அப்ப இதுல என்ன விளங்குது? இந்த உருத்து என்ன குறுகிய உருத்து, குறுகிய உருத்து, முழுமையான உருத்து அல்ல. முழுமையான உருத்து என்றால் நான் விரும்பிய பாகம் காபிர் நான் விரும்பிய காரம் பிரகாரம்
அவனுடைய சொத்தை அவன் அனுபவிக்கிறான், பாவிக்கின்றான். அந்த மாதிரி அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வஆதூஹு மின் மாலில்லாஹி அல்லதி ஆதாக்கும், உங்களுக்கு வழங்கிய அந்த செல்வத்திலிருந்து அவர்களுக்கு, அந்த ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சூரத்து நூர் 33வது வசனம். ஃபலா தத்ஸர்ரஃபு ஃபீஹி இல்லா அலல் வஜ்ஹி அல்லதி ஆதின லக ஃபீஹி. இதிலிருந்து விளங்குது வந்து என்ன, உனக்கு அனுமதி அளிக்கப்பட்ட விதத்துல தான் நீ அதிலே வந்து என்ன, அந்த அந்த செல்வத்துல செயல்பட வேண்டும். ஆகையால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலில்லாஹி மா அஹத், அவன் எடுத்தது அவனுக்குரியது, வலஹு மா ஆத்தா, கொடுத்ததும் அவனுக்குரியது. فإذا كان لله ما أخذ فكيف نجزع وكيف نتسخط بأن يأخذ المالك ما ملك. هذا خلاف المعقول والمنقول. அப்ப அல்லாஹ் எடுத்து விட்டால், ஒரு நம்மளுக்கு மிக விருப்பத்துக்குரிய ஒரு சொத்தை எடுத்து இப்ப பார்க்கிறோம், பிள்ளை வந்து என்ன மரணித்து விட்டால் ரொம்ப விருப்பத்துக்குரியதாக இருக்கும். மிச்ச காலத்துக்கு பிறகு கிடைச்ச குழந்தையா இருக்கும், ரொம்ப கவலைப்படுவாங்க, அழுவாங்க, இதுவாங்க. இப்ப இதுல வந்து என்ன பெருசா வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தானே. இது ஒரு சோதனை, அல்லாஹ் உங்களுக்கு தந்தான், அது ஒரு சோதனையாக தந்து இருக்கின்றன. இப்ப எடுத்தால் அதுல வந்து நீங்க பொறுமை செஞ்சீங்க, நன்மையை எதிர்பாருங்க என்றுதான் அர்த்தம். وكل شيء عنده بأجل مسمى. ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ்விடத்துல வந்து என்ன, ஒரு அளவை கொண்டு இருக்குது, ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், வகுல்லு ஷைஇன் இன்தஹு பிமிக்தார். ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ்விடத்திலே வந்து என்ன, அளவை கொண்டிருக்கின்றது. மிக்தார் ஃபி ஸமானிஹி, காலத்துல வந்து என்ன ஒரு அளவு இருக்குது. மக்கான், இடத்துல ஒரு அளவு இருக்குது. உதாத்தி, அந்த பொருள் ஒரு அளவு இருக்கு. சிஃபாத்தி, அதனுடைய தன்மைகள்ல அளவு இருக்கு. வகுல்லு மா யதஅல்லகு பிஹி ஃபஹுவ இன்தல்லாஹி முகத்தருன். அப்ப குறிப்பிட்ட காலம் தான் இருக்கு, குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கும். அது அதுதானே. அந்த அந்த பொருள் எப்படிப்பட்ட பொருள், அதனுடைய தன்மைகள், இவைகள் எல்லாம் வந்து என்ன ஒரு குறிப்பிட்ட அளவு தான். சரிதானே சொல்றான். வாஜல் முசம்மா முஅய்யன். فإذا أيقنت بهذا اقتنعت. وهذه الجملة الأخيرة تعني أن الإنسان لا يمكن أن يغير المكتوب المؤجل، لا بتقديم ولا تأخير. وكل شيء إلى أجل مسمى. وكل شيء عنده إلى أجل مسمى. ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ்விடத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட தவணை வரைதான் இருக்கும். இதுல இருந்து என்ன விளங்குறோம் என்றால், மனிதன் ஒரு தவணை எழுதப்பட்டிருக்கு, இந்த ஒரு பொருள் விடத்தில் வந்து அல்லாஹ் வந்து தவணை எழுதி விட்டான் என்றால் அவனால் அதை மாற்ற முடியாது. அதை முற்படுத்தவோ பிற்படுத்தவோ அவனால முடியாது. ஆகையால் சொல்றான், உம்மத்தின் அஜல், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு தவணை உண்டு. இது அஜலுகும், அவர்களுடைய தவணை வந்து விட்டால் பல யஸ்தஅখিরூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், அவர்களுடைய தவணை வந்து விட்டால் ஒரு நொடி பொழுது அவர்கள் பின்னாகவும் முடியாது, ஒரு நொடி பொழுது வந்து அவர்கள் முன்னாகவும் முடியாது. فإذا كان شيء مقدرا لا يتقدم ولا يتأخر فلا فائدة من الجزع والتسخط. ஒரு பொருள் வந்து என்ன, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு, அது முற்படுத்தவோ பிற்படுத்தவோ யாராலும் முடியாது என்று சொன்னால் அதுல வந்து பொறுமையை இழந்து வெறுத்து கோபித்து போவதன் மூலமாக செய்வதில், இப்படி வெறுப்பையில கோபிக்கிறது வந்து என்ன, இதுல எந்த விதமான பலனும் கிடையாது. لأنه وإن جزعت أو تسخطت لن تغير شيئا من المقدور. நீ கோபிப்பதால், நீ வந்து வெறுப்பதால் அந்த அல்லாஹ் நிர்ணயிக்கப்பட்ட இந்த கதிரைகளை அதிலிருந்து எந்த ஒரு வஸ்தையும் அது மாற்றிவிடாது, என்னொன்றையும் மாற்றி அமைத்து விடாது உன்னுடைய கோபத்திர. அப்ப கோபிப்பதுக்கு பாரமாக நீ என்ன செய்யணும், பொறுமை செய்யணும். பொறுமை செஞ்சா அது உனக்கு நன்மை இருக்கும். கோபிச்சால் நன்மை இருக்குதா? வெறுத்தால், அல்லாஹ் மீது கோபித்தால் அதுக்கு எதுவும் நன்மை கிடைக்குமான்னு கேட்டால் ஒன்றுமே கிடைக்காது. ثم إن الرسول صلى الله عليه وسلم أبلغ البنت ما أمره أن يبلغه إياها ولكنها أرسلت إليه تطلب أن يحضر مقام عليه الصلاة والسلام.
فوصل إليه فرفع إليه السلم. சரி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு இந்த செய்தி அனுப்பினதும் மகள் வந்து சொன்னாங்க, இல்ல அல்லாஹ் மீதானியா நீங்க வரத்தான் வேணும் அப்படின்னு சொன்னதும் ரசூல்ல போறாங்க. புள்ளைய கொடுக்கப்படுது. புள்ள ரசூல்ல எடுக்கிறாங்க. எடுத்து போட்டு ரசூல்ல வந்து என்ன அவங்களோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியுது. அப்ப சாத் பின் உபாதா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, மஹாதா இது என்ன யா ரசூலல்லாஹ், நீங்க அழுகிறீங்களா? நீங்க தான் அழக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு கற்று தந்திருக்கிறீங்களே. فأن الرسول صلى الله عليه وسلم بكى جزعا فقال رسول الله صلى الله عليه وسلم هذه رحمة. இது கருணை, இது இரக்க கண்ணீர். பக்கைத்து ரஹ்மத்தன் பிஸ்ஸபி, இந்த பிள்ளை மீது கருணை கொண்டு வந்தன நான் அழுதேன். லா ஜஸ்அன் பில் மக்தூர், இந்த விதியை வந்து நான் அது விதியில் அதிருப்தி கொண்டவனாக நான் அளவில்லை. ஏன் அல்லாஹ் வந்து இப்படி இந்த பிள்ளைய வந்து உயிர் எடுக்கிறான்? இந்த பிள்ளைய உயிர் எடுக்கணும் சொல்லுவாங்க. எத்தனை பேர் இருக்கா, எவ்வளவு நோய்வாய்ப்பட்ட இருக்கிறான், அவனுடைய உயிரை எடுக்கக்கூடாதா? இந்த பிள்ளை உயிர் எடுக்கணும். யார் இதெல்லாம் நீங்க சொல்றதுக்கு? சரி, அவன் நினைச்சதை வந்து செய்வான். அல்லாஹ் நினைத்ததை அவன் செய்கின்றான். அல்லாஹ் உடைய செயல்ற நாம தலையிடுறதுக்கு எங்களுக்கு எந்த ரைட்டும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வந்தன, அல்லாஹ்வுடைய இந்த விதிய வெறுத்து நான் வந்து அளவில்லை. இன்னமா இது வந்து என்ன ரஹ்மத்துன் பிஸ், இந்த பிள்ளையை பார்த்து இரக்கம் கொண்டு நான் அழுகிறேன். சும்மா கால நேசத்து அதுக்கு பிறகு சொன்னாங்க, இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹி ருஹமா, தன் அடியார்கள் நின்றும் இரக்கம் காட்டக்கூடியவர்கள் தான் அல்லாஹ் இரக்கம் காட்டுகின்றான் சொன்னாங்க. அடியார்கள் நின்று இரக்கம் காட்டுகின்றார்களே, அப்படிப்பட்ட அடியார்களுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருணை புரிகின்றான், இரக்கம் காட்டுகின்றான். இதுல வந்து என்ன ஆதாரமாக இருக்கின்றது, அலா ஜவாஸில் புகா ரஹ்மத்தன் பில் முஸாப், பாதிக்கப்பட்டவர் அவரை பார்த்து அழுவதற்கு வந்து என்ன அனுமதி இருக்கு. பாதிக்கப்பட்டவர் இருக்கிறாரே அவருக்கு வந்து என்ன ஜவாஸ் கருணை கண்ணீர் வடிப்பதற்கு அனுமதி இருக்கின்றது. அதுதானே கோப கண்ணீர் அல்ல. பாதிக்கப்பட்ட ஒருவர் அவர் அந்த அந்த அவர் அந்த நிலைமையை பார்த்து ஒருவர் வந்து அழுதார் என்றால் அது ஆகுமானார், அது கருணையுடைய கண்ணு. வைதாராய்த்து முசாஃபி ஆக்களிஹி, ஒருவர் வந்து என்ன தன்னுடைய சிந்தனையில வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார், உடம்புல வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவனை பார்த்து நீ கருணை கண்ணீர் வடித்தால் ஃபஹாதா தலீலுன் அலா அன் அல்லாஹ் தஆலா ஜஅல ஃபீ கல்பிக ரஹ்மத்தன். அப்ப இது வந்து ஆதாரமா இருக்குது, அல்லாஹ் உன்னுடைய உள்ளத்துல வந்து அந்த கருணை என்ற அந்த இரக்கத்தை வச்சிருக்கிறான். கருணுடைய இரக்கம் உன்னுடைய உள்ளத்துல இருக்குது. வைதா ஜஅல ஃபீ கல்பில் இன்சானி ரஹ்மத்தன் கான மினர் ருஹமா, அல்லாஹ் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல வந்து அந்த ரஹ்மத்தை வைத்திருத்தான் என்றால் அவன் ருஹமாக்கல் என்றும் ஆகிவிடுவான். அல்லதீன யர்ஹமுஹுமுல்லாஹ் அஸ்ஸ வஜல், அல்லாஹ் கருணை புரியக்கூடிய அந்த ருஹமாக்கள் நின்றும் உன்னை ஆக்கிவிடுவான். அஸ்ஸலுல்லாஹ் யர்ஹமனா வய்யாக்கும் பிரஹ்மதிஹி, அல்லாஹ் எங்களுக்கும் உங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையை பொழிவானாக என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஹதீஸ்ல வந்து என்ன வுஜூபு சபர், கட்டாயம் பொறுமை செய்வது கட்டாயம் என்பதற்குரிய ஆதாரம் இருக்கின்றது என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. முர்ஹா, அவனுக்கு கட்டளை இடுவீர்களா, வந்து செய்தி கொண்டு வந்தாரே அந்த அந்த மனிதனிடம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முர்ஹா, அவளுக்கு நீ கட்டளை இடு, ஃபல்தஸ்பிர் வல் தஹ்தசிப், அவள் வந்து பொறுமை செய்து கொள்ளட்டும், இஹ்திசாப் பண்ணி கொள்ளட்டும் என்று சொல்லி அவருக்கு நீ கட்டளை இடுவீராக என்று சொல்லி அனுப்புறாங்க. அப்ப அடுத்ததாக இந்த 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 வாசகங்கள் இருக்கின்றதே, அதாவது இன்ன லில்லாஹி மா அகத் வலஹு மா அஅதா வகுலு ஷைஇன் இன்தஹு இலா அஜலின் முஸம்மா என்ற இந்த வார்த்தைகள். சரியா, நான் இதில் அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்ன லில்லாஹி மா அகத், அல்லாஹ் எடுத்ததும் அல்லாஹ்வுக்குரியது, கொடுத்ததும் அல்லாஹ்வுக்குரியது, ஒவ்வொரு பொருளும் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை தான் இருக்கின்றது. ஃபல்தஸ்பிர் வல் தஹ்தசிப் என்று இப்படி சொல்வது, ஒருவர் மரணித்தால், ஒருவர் வந்து பாதிக்கப்பட்டால்
ஏதாவது பொருளை இழந்து விட்டால் பாதிப்பினால் அவர் இப்படியான அந்த வார்த்தைகளை சொல்லணும். இதுதான் வந்து தாசியா. தாசியா வந்தனால் அதாவது ஒருவரை போய் சந்தித்து துக்க செய்தி சொல்வது. துக்க செய்தி சொல்வதற்கு என்னன்னா தாசியா என்று சொல்லுவாங்க. அதுதானே? அது வந்து நீங்க கட்டாயம் வீட்டுக்கு போகணும் இல்லை, வீட்டுக்கு போய் சொல்றது நல்லது. அதுதானே? இல்லை இல்லை இல்லைன்னுட்டால் நீங்க போன் மூலம் தூரத்தில் இருந்தால் தொலை தொடர் மூலம் வந்து அவரு சந்திச்சு அவருக்கு வந்து தூக்க செய்தி சொல்றது. அப்ப இதுல வந்து இந்த இந்த ஹதீஸ்ல வந்து இருக்கிறதே சொல்லும், இதுவரை பாவிக்கிறது தான் மிக சிறந்தது என்றான். அதை சீகத்தில் இஃப்தாராக பாதுல் உலமா உலமாக்கள் இல்லை இல்லை என்ன சொல்றாங்கன்னா இதுதான் வந்து சிறந்தது. ஆனால் இன்னைக்கு அதிகமாக வந்து இப்ப அரபு நாட்டில் எடுத்துக்கொண்டால் அவங்க வந்து வேற விதமா சொல்லுவாங்க. ஆதம் அல்லாஹு அஜ்ரக் வஹ்சன அஸாக் வகஃபர லி மையத்திக். அல்லாஹ் உன்னுடைய கூலியை மகத்தானதாக கொடுப்பானாக. வஹ்சன அஸாக் உன்னுடைய அந்த அஸாவை அழகாக்கி உன்னுடைய பொறுமையை வந்து என்ன அழகாக்கி வைப்பானாக. வகஃபர லி மையத்திக் உன்னுடைய மையத்துக்கு மையத்தை மன்னித்து அருள் புரிவானாக என்ற வார்த்தைகள். இது சொல்லலாம். ஒரு சில உலமாக்கள் சொல்றாங்க சொல்லலாம்ன்றாங்க. ஆனால் ரசூல்லா என்ன சொன்னாங்க? அந்த வார்த்தைகளை சொல்வதுதான் மிக சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதோட முடிச்சுக்குவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கேட்டவற்றை நல்ல முறையில் விளங்கி அதன்படி செயல்படுவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا محمد وعلى آله وصحبه وسلم.